அஸ்ஸலாமு கிராமத்தில் வருகிறது. இது யாருக்கான பதிவுனா 2000க்கு மேலே இளைஞர்களுக்கும் நம்ம பெண்களுக்கும். இப்போ என்ன நடக்குதுன்னா, இளைஞர்கள் நல்லா படிச்சுட்டு நல்லபடியாக இருக்காங்க. ஆனால் பொண்ணு கேட்கும் போதும் என்ன சொல்கிறாங்க, என்ன டிகிரி வாங்கிருன்னு கேட்குறாங்க. டிகிரின்னா சரி ஓகே, இந்த பையனோட சேர்ந்து ஒரு டிகிரி எக்ஸ்ட்ரா வேறு வாங்கிடுதுங்க. இல்லைன்னா இந்த பையனுக்கு ஈக்குவலாக படிச்சிருதுங்க. ஓடிட்டு இருக்கும்போது இந்த பயணம் பெறான். பயணம் போகும்போது மாமியா மாமனாருக்கெல்லாம் ஒரு மரியாதைலாம் இருக்காது. ஏன்னா இந்த உள்ள பிள்ளைங்களும் இப்போலாம் மருமகம் செல்ல 100ல் ஒரு 10 பேர் கொடுப்பாங்க. 80 பேர் 100 பேர் கொடுக்கறது இல்லை. அது வந்து என்ன செய்யுதுன்னா, வேலைக்கு போகிறேன்னு சொல்லுது. வேலைக்கு அனுப்ப வேண்டியது தான். தயவுசெய்து அனுப்புங்க. நீங்கள் ஊரில் இருந்து அனுப்புங்க. இல்லையா, நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது வெளிநாட்டுக்கு நீங்கள் ஏற்றிக்கிங்க அந்த பொண்ணாட்டி மனைவியை. சந்தோஷமாக இருங்க, மனைவி மக்களோட சந்தோஷமாக இருங்க. நிறையா பிரச்சனை, தலாக்கு, விவாகரத்து நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் படிச்சுட்டீங்க, வேலை செஞ்சுட்ருக்கீங்க, அதே உங்கள் மனைவி ஏற்றிக்கிங்க. விளையாடு, யார் பேச்சு கேட்காதீங்க. கண்டிப்பாக கேட்காதீங்க. உங்கள் லைஃப் நல்லா இருக்குன்னா நீங்கள் ஏற்றிங்க. படித்த முடியாத ஏற்றிங்க. ஏற்றி நல்லா சந்தோஷமாக வெளிநாட்டிலேயே இருந்து அந்த பிள்ளைக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுங்க. சந்தோஷமாக இருங்க. லொக்கேஷன் லீவ் வேக்கன்சி லீவுக்கு வாங்க, ஊருக்கு வாங்க. சந்தோஷமாக அத்தா அம்மாவோட தாய் தாப்பனோட அந்த பிள்ளைய இருக்கணும். நீங்களும் இருக்கணும். 2 மாதம் 3 மாதம் இருந்துட்டு திரும்பி போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வெளிநாடு ஏற்றிங்க. கண்டிப்பாக வெளிநாடு ஏற்றாமல் இருந்தீங்கன்னா ஊரில் பெரிய பிரச்சனை. நீங்கள் ஊரில் அந்த பிள்ளை வேலை செய்வீங்க, நீங்கள் ஒரு இடத்துக்கு அனுப்புவீங்க, ஏதோ ஒரு வேலைக்கு அனுப்புவீங்க. இந்த ஊர் வாய் இருக்க நாத்த வாய் சில நார்தாரிலாம் அலைஞ்சிருப்பான். அந்த பொண்ணு போய் 2 வீலர் உட்காந்துருக்கு, அவன் ஒருத்தன் உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். சும்மா ஏதோ வேலை செய்கிற ஆஃபீஸர்கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருக்கேங்க. இந்த பிள்ளை யதார்த்தமாக நின்றுருக்கும். அவன் எவனா ஒருத்தர் பேசிக்கிட்டு இருப்பான். உடனே இந்த ஊர் பயலுக்கு எடுத்துகிட்டு என்ன செய்வானுங்க, அந்த பொண்ணு அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு, இவள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. நாத்த பொண்ணு மருமனுக்கு மாமியாருக்கு மாமனாருக்கு மருமன் மரியாதை கொடுக்குறதில்ல, இவன் புருஷன் மேய விட்டுட்டான்னு சொல்லுவானுங்க. புரியுதா? தயவுசெய்து உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது. படித்த பிள்ளையாக இருந்தால் தயவு செய்து நான் சொல்கிறேன், படித்த பிள்ளைய பயணம் ஏற்றிக்கிங்க. தாய் தப்புன்ற சொல்லுங்கள், எடுத்து இதுமாதிரி ஏற்றிக்கிறோமா, படித்த பிள்ளைங்கம்மா இது வந்து ஊரில் வச்சுருந்தா சரியாக அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். படித்தது வேஸ்ட்டாக போய்டும், வேலைக்கு போகணுன்னு தோணும். அதனால் வேலைக்கு நான் அங்கே வச்சுக்கிறேம்மா, நானும் அந்த பிள்ளைங்க ஒன்றா சம்பாதிக்கிறேம்மா, கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். வெளிநாட்டை வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லபடியாக இருக்கலாம். சேஃப்டி வெளிநாட்டை மனைவி மக்களுக்கு மனைவியும் ஹஸ்பண்டும் புருஷன் பொண்டாட்டி ஒன்றா வேலை செஞ்சால் சேஃப்டி, வருமானம் ஜாஸ்தி. ஒன்றும் பெருசாக ஒன்றும் வாங்கும்போது மம்டி எடுத்துகிட்டு போதில்லை, சும்மா கம்ப்யூட்டர் உட்கார போது செய்ய போதும் படித்த பிள்ளைங்களுக்கு. தயவுசெய்து சொல்கிறேன், இந்த மூலம் மாமியார் மருமவங்க நம்ம தகப்பனார்கள் கண்டிப்பாக அந்த பிள்ளைங்கள வெளிநாடு அனுப்பிவிட்ருங்க. அங்கே போய் இருந்து 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியும் வேலை செய்யட்டும். இல்லையா, புருஷன் தயவுசெய்து புரிஞ்சுங்க, பொண்டாட்டி வெளிநாடு ஏற்றிக்கிங்க. படித்த பிள்ளையாக இருந்தால் வீட்டில் கம்பெனியில் உங்கள் கம்பெனிலையோ இல்லை வெளிலங்க வேலை செய்யணும், ஒரு ரூம் எடுத்து தங்கிக்கிங்க. இல்லையா, ஊரில் வந்து அத்தா பேச்சு சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க, அதனால் அனுப்ப முடியாது சொன்னீங்கன்னா நாளைக்கு விவாகரத்தில் வந்து முடிஞ்சிடும். இப்போ உள்ள கண்டிஷனில் சொல்கிறேன், தயவுசெய்து புரிஞ்சுக்கிங்க. அதை நான் சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். நிறைய நடக்குது இப்போ, அதனால் சொல்கிறேன், தயவுசெய்து புரிஞ்சுக்கிங்க. என்னுடைய வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக்காக போடுங்க, கமெண்ட் போடுங்க. வீடியோ வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ ஃபாலோ பண்ணாமல் 1.5 லட்சம் பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பாய்.